வணக்கம் உறவுகளே. நம்ம மே மாதத்தோட பூக்களோட விலை நிலவரமும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்கினோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் முன்னாடி பக்கத்தில் எழுதியிருக்காங்கங்க. அது மொத்தமே 1லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் 340 ரூபாய்க்கு, நம்ம விரல் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்குல்ல, அதான் 340 ரூபாய்க்கு போயிருக்குதுங்க. இந்த ஓரத்தில் பாருங்கள் 14, 15, 16லேருந்து டேட் போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் 90 ரூபாய்க்கு இப்படி ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக அமௌண்ட்டு போகுங்க. லாஸ்ட்டு முடிவில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமே பூ எவ்வளோக்கு போட்டிருக்கோன்னா 3730 ரூபாய்க்கு போட்டிருக்கோங்க. அதில் 450 ரூபா நம்ம வந்து பூக்கடையில் வந்து கமிஷன் எடுத்துக்குவாங்க. 100க்கு 12 ரூபா அப்படிங்கிற மாதிரி மீதி 3300 ரூபா நம்ம கையில் கிடச்சுங்க. அந்த 3300 ரூபாயும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து பூ வந்து நேரடியாக நம்ம கொண்டு போகிறதில்ல, பக்கத்து தோட்டத்தில் ஒரு தாத்தா இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து தான் நம்ம பூ கொண்டு போகிறோம். ஏன்னா எங்களோட சூழ்நிலை வந்து நாங்களே பக்கத்தில் மணப்பாறையில் போய் நாங்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா மாடுகள்லாம் இருக்குதுல்ல, அதனால் நம்ம போனோம்னா இங்கேருந்து டைமிங் வேஸ்ட் ஆகும். அப்புறம் அங்கேயும் க்யூவில் நின்று தான் நம்ம வாங்கணும். அப்படிங்கிறதுனால அந்த 3300 ரூபாயில் அவர் 100க்கு 3 ரூபா அப்படிங்கிற ரீதியாக எடுத்துக்கிட்டாரு. அப்போ 3 ரூபா வந்து அவர் கமிஷன் எடுத்துக்கிட்டாரு அவர் கொண்டு போனதுக்காக. மீதி 3000 தாங்க நம்ம கையில் கிடச்சிச்சு. இதுவே பாப்பா 2 பேர் இருந்தனால நம்மளுக்கு வந்து இந்த 3000 முழுசாக கிடச்சிச்சு. இதே அவங்க 2 பேர் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நம்ம வந்து வேறு யாராவது வச்சு தான் பூ எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூலி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாப்பா 2 பேர்த்துக்கு பதிலாக 2 பேர் கணக்கு வச்சோம்னா ஒரு நாளைக்கு 25 ரூபா பூ எடுக்கிற கூலி. 25 ரூபானா ஒரு மாதத்துக்கு 750 ரூபா ஒரு ஆளுக்கு வருதுங்க. அப்போ 2 ஆள் வச்சுருந்தோம்னா நம்ம 1500 ரூபா வந்து கூலி காசே போயிடும். அப்போ 3000 ரூபாயில் 1500 ரூபா கூலி காசு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீதி 1500 தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பூச்செடிக்கு அடியில் மழை கொஞ்ச நாளாக வந்ததுனால களை வெட்டாமல் அப்படியே இன்னமும் போட்டிருக்கோம். சப்போஸ் களை வெட்டியிருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட் அந்த 1500 கூட நம்மளுக்கு வந்திருக்காது. அப்புறம் நம்ம வந்து பூச்செடிகளுக்கெல்லாம் மருந்தடிக்கணும், அப்போ தான் பூக்கள் வந்து தொடர்ந்து வரும். இல்லைன்னா புழுக்கள்லாம் பூக்களை தின்னுட்டுருக்குங்க. இந்த மாதிரி தாங்க பூக்களோட விலை நிலவரமும் நம்ம கையில் வாங்குகிற அமௌண்ட்டும் இருக்கும். முகூர்த்த நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் நம்ம எதிர்பார்த்துட்டு காலண்டரை திருப்பிக்கிட்டே இருப்போம். ஆகா இன்றைக்கி பூ விலை நல்லா போகும், அதனால் எல்லா பூவும் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பிக்கையில் பூ எடுத்து கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். ஏதோ இப்போ பாப்பாவெலாம் இருக்கனால ஓரளவுக்கு எல்லா செடியும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட்டு மந்த்தெல்லாம் அவங்க வரலைன்னா நம்ம கூலி ஆட்கள் விட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு நம்ம இன்னமும் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கையில் வாங்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.